அமெரிக்க பண உதவி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் என்பது அமெரிக்க அரசாங்கத்தின் வெளிநாட்டு உதவி, மனிதாபிமான உதவி மற்றும் மேம்பாட்டு பிரிவு ஆகும். 2023ஆம் ஆண்டில் மட்டும் இது உலகளவில் உதவித் திட்டங்களுக்கு $40 பில்லியன் செலவிட்டது. அதில் ஒரு பெரிய பகுதி உக்ரைனுக்கு சென்றது. இந்தியாவும் அமெரிக்க பண உதவியின் நீண்டகால ஆதரவை பெறும் நாடாக இருந்து வருகிறது. 1951 முதல் அதிகாரப்பூர்வமாக நிறுவப்படுவதற்கு முன்பே இது இந்தியாவில் 2 மில்லியனுக்கும் அதிகமான குழந்தைகளை காப்பாற்ற உதவியது. நிமோனியா மற்றும் வயிற்றுப்போக்கால் ஆயிரக்கணக்கான இறப்புகளை தடுத்தது. மேலும் தொற்றுநோய்களின் போது நாட்டிற்கு கிட்டத்தட்ட $13 மில்லியன் உறுதி செய்தது. இந்த ஆண்டு இந்தியா மேலும் $140 மில்லியன் பெற இருந்தது. ஆனால் அந்த பணம் இனி வரவில்லை. ஏனென்றால் அமெரிக்க ஜனாதிபதி மற்றும் அவரது டோஜ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்ன்மெண்ட் எஃபிஷியன்சி நண்பர் எலான் மஸ்க் அமெரிக்க பண உதவியை மூட விரும்புகிறார்கள். குறிப்பு: டோஜின் நோக்கம் வீணான செலவினங்களை குறைப்பதும் தேவையற்ற விதிமுறைகளை குறைப்பதுமாகும். ஏன் அப்படி என்று கேட்கிறீர்களா? சரி, 3 காரணங்கள். 1. அமெரிக்க பண உதவி அமெரிக்க நலன்களுக்கு முரணான கருத்துக்களை ஊக்குவிக்கும் போது நிதியை வீணாக்குகிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள். 2. இது ஒரு குற்றவியல் அமைப்பு, தீவிர பைத்தியக்காரர்களால் நடத்தப்படுகிறது மற்றும் அது இறக்க வேண்டிய நேரம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். 3. அமெரிக்க பண உதவி தேசிய நலன்களிலிருந்து தனித்து, வரி செலுத்துவோரின் பணத்தை வீணாக்கி, உலகளாவிய தொண்டு நிறுவனம் போல் செயல்படுகிறது என்று அவர்கள் வாதிடுகின்றனர். ஆனால் இங்கே ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த காரணங்கள் அனைத்தும் கூர்ந்து கவனித்தால் நிலைக்காது. மேலும் சில ஆதாரங்கள் என்று கூறப்படுபவை அமெரிக்க பண உதவியின் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட சிக்கல்களிலிருந்து உண்மையில் உருவாகலாம். நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், முதலாவதாக, செலவு. ஆம், அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய நன்கொடையாளர் மற்றும் அமெரிக்க பண உதவி அதன் வெளிநாட்டு உதவியில் சுமார் 60 விழுக்காடு வழங்குகிறது. ஆனால் 2023இல் அமெரிக்க பண உதவியின் செலவு மொத்த அமெரிக்க கூட்டாட்சி பட்ஜெட்டில் அரசாங்க செலவு 1 விழுக்காடுக்கும் குறைவாக இருந்தது. பணக்கார நாடுகள் தங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 0.7 விழுக்காடு வெளிநாட்டு உதவியை வளரும் நாடுகளுக்கு வழங்க எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா இந்த உறுதிப்பாட்டின் ஒரு பகுதியாக இல்லாவிட்டாலும், அதை ஒரு அளவுகோலாக பயன்படுத்தினாலும், அதன் மொத்த வெளிநாட்டு உதவி அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 0.2 விழுக்காடுக்கும் குறைவாகவே உள்ளது. அது அதிகம் இல்லை. இப்போது வீணான செலவு பகுதி. இந்த வாதம் அமெரிக்க பண உதவி நிதியில் சில வளரும் நாடுகளில் உள்ள அரசாங்கங்களுக்கு செல்கிறது என்பதிலிருந்து உருவாகிறது. அவற்றில் சில ஊழல் நிறைந்தவை. ஆனால் 2015 மற்றும் 2022க்கு இடையில் அதன் பட்ஜெட்டில் 5 விழுக்காடுக்கும் குறைவானது நேரடியாக வெளிநாட்டு அரசாங்கங்களுக்கு சென்றது. மேலும் பெரும்பாலான உதவிகள் அரசு சாரா நிறுவனங்கள், சமூக குழுக்கள், வணிகங்கள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் போன்ற தனியார் அமைப்புகள் மூலம் சரியான மக்களைச் சென்றடைவதை உறுதி செய்வதற்காக. 2000ஆம் ஆண்டு முதல் தீவிர வறுமை உலகளவில் 36 விழுக்காடிலிருந்து 9 விழுக்காடு ஆக குறைந்துள்ளது. தாய்வழி இறப்புகள் 34 விழுக்காடு குறைந்துள்ளது. மேலும் அமெரிக்க பண உதவி ஆதரவு பகுதிகளில் இறப்பு விகிதம் மற்ற இடங்களை விட வேகமாக குறைந்துள்ளது. இது அமெரிக்க பண உதவி ஒரு குற்றவியல் அமைப்பு என்று கூறுகிறது. இது உயிரியல் ஆயுத ஆராய்ச்சிக்காக, கோவிட்-19 உட்பட, அல்லது சிறிய பயங்கரவாதிகளுக்கு ஆதரவளித்ததாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் குற்றச்சாட்டுகள் உண்மையா என்று பார்க்க, நீங்கள் ஆழமாக தோண்டி அமெரிக்க பண உதவி உண்மையில் எப்படி வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சிரியா வழக்கில் அமெரிக்க பண உதவி அகதிகளுக்கு உணவளிக்க பணம் கொடுத்திருந்தது. ஆனால் ஒரு கோ முகவர் அதில் சுமார் 10 விழுக்காடு 4 ஆண்டுகளில் சுரண்டி அல் கொய்தாவுடன் தொடர்புடைய ஒரு குழுவுக்கு திருப்பிவிட்டார். ஆனால் அமெரிக்க பண உதவி இதை சாதாரணமாக விடவில்லை. இதை கண்டுபிடித்ததும் உடனடியாக திட்டத்தை மூடிவிட்டது. எனவே அது அமெரிக்க பண உதவியை ஒரு பயங்கரவாத அமைப்பாக ஆக்குகிறதா? உண்மையில் இல்லை. பிரச்சனை அதன் நோக்கம் அல்ல, மேற்பார்வைதான். மேலும் அதை மூட அழைப்பு விடுப்பதற்கு பதிலாக அதன் அமைப்பில் உள்ள விரிசல்களை சரி செய்வதில் கவனம் செலுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் அமெரிக்க பண உதவியை மூடுவது என்பது வெளிநாட்டு உதவியை நிறுத்துவது மட்டுமல்ல என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அது முதன்முதலில் உருவாக்கப்பட்ட காரணத்திற்கு எதிராக செல்கிறது. ஏன் என்று இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறோம். அது புராணம் 3க்கு நம்மை கொண்டு வருகிறது. அமெரிக்க பண உதவி என்பது அமெரிக்காவின் நலன்களுடன் எதிரொலிக்காத ஒரு உலகளாவிய தொண்டு நிறுவனம் மட்டுமே என்று. நிச்சயமாக இது உதவி வழங்குகிறது, ஆனால் அது முழு கதை அல்ல. சர்வதேச அபிவிருத்தி உதவி என்ற எண்ணம் 2ஆம் உலகப் போருக்குப் பிறகு தொடங்கியது. போர் பாதித்த பகுதிகள், குறிப்பாக ஐரோப்பாவில், மீண்டும் கட்டியெழுப்ப உதவி தேவைப்பட்டது.
ஆனால் இது தூய தொண்டு அல்ல. இது ஒரு நடவடிக்கை. வறுமையை குறைப்பதன் மூலமும் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலமும் அமெரிக்கா உண்மையில் தனது சொந்த பொருட்களுக்கு எதிர்கால சந்தைகளை உருவாக்கி வந்தது. பின்னர் 1961இல் ஜனாதிபதி ஜான் எஃப். கென்னடி அமெரிக்க பண உதவியை ஒரு சுயாதீன நிறுவனமாக அமைத்து இந்த முயற்சியை முறைப்படுத்தினார். உபயம் பனிப்போர். அந்த நேரத்தில் 1945 முதல் 1991 வரை அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் ரஷ்யா, பெலாரஸ், உக்ரைன், ஜார்ஜியா, அஜர்பைஜான் மற்றும் அர்மேனியா இடையேயான கூட்டணி உலகளாவிய செல்வாக்கிற்காக போராடிக் கொண்டிருந்தன. அப்போதுதான் ஏழை நாடுகள் சோவியத் யூனியனுக்கு மாறாமல் இருக்க அமெரிக்கா உதவியது. இப்போது இன்று சோவியத் யூனியன் இல்லாவிட்டாலும் அதிகாரப் போராட்டம் இல்லை என்று இல்லை. ரஷ்யாவும் சீனாவும் இன்னும் உலகளாவிய செல்வாக்கை பெற முயற்சிக்கின்றன. சீனா உதாரணமாக ஆப்பிரிக்காவில் சாலைகள், ரயில்வே மற்றும் எரிசக்தி திட்டங்களில் பில்லியன் கணக்கான டாலர்களை மதிப்புமிக்க தாதுக்களை அணுகுவதற்காக செலவிட்டுள்ளது. எனவே அமெரிக்க பண உதவி மூடப்பட்டால் தொண்டு மட்டும் நின்றுவிடாது. இது அமெரிக்காவின் மிகப்பெரிய போட்டியாளர்கள் நுழைவதற்கும் ஹீரோவாக நடிப்பதற்கும் பொருளாதார ரீதியாக பலவீனமான நாடுகளின் மீது செல்வாக்கு செலுத்துவதற்கும் ஒரு திறந்த அழைப்பாகும். ஆக இந்த கூற்றுக்களை ஒரு சிட்டிகை உப்புடன் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில நீட்டிக்கப்பட்டவை, சில கட்டுக்கதைகள் மற்றும் சில உண்மைகளை விட அரசியலுடன் அதிகம் தொடர்புடையவை. சரி, ஆனால் அமெரிக்க பண உதவி பைத்தியக்காரர்களால் நடத்தப்படுகிறது என்று அவர்கள் கூறுவது பற்றி என்ன? இப்போது இது நாங்கள் செய்வது அல்ல, ஆனால் நாங்கள் பகிர்ந்து கொள்ள போதுமான சுவாரஸ்யமான சில சூழல்களைக் கண்டோம். வெளிநாட்டு உதவி நீண்ட காலமாக ஜனநாயகக் கட்சியால் ஆதரிக்கப்படும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஜனநாயகக் கட்சியான ஜனாதிபதி கென்னடி அமெரிக்க பண உதவியை நிறுவினார். குடியரசுக் கட்சியான இருப்பினும் அதை விரும்பவில்லை. எனவே ஒருவேளை சில பின்னடைவுகள் அங்கிருந்து வரலாம். அமெரிக்க பண உதவியை மூடுவது அவ்வளவு எளிதானது அல்ல. அங்கீகரிக்கப்பட்ட உதவிக்கு முடக்கம் இருந்தாலும் உண்மையில் அதை கலைக்க காங்கிரஸ், அமெரிக்க பாராளுமன்றம் வாக்களித்து சட்டத்தை மாற்ற வேண்டும். மேலும் காங்கிரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிதியை நிறுத்தி வைப்பது ஒரு தந்திரமான நடவடிக்கை. இது அரசியலமைப்பிற்கு விரோதமாக கூட இருக்கலாம் மற்றும் சாத்தியமான உச்ச நீதிமன்ற போருக்கு வழிவகுக்கும்.